மேஷராசி நேயர்களுக்கு சோழி பிரசன்னத்தில் மகர லக்னம் கிடைத்துள்ளது. மகர லக்னத்திற்கு 6இல் குரு பகவான், சுக்கிரன் இவற்றில் நின்று பலன்கள் உரைக்கப் போகின்றோம். இந்த மேஷராசி நேயர்களுக்கு 8இல் பாதி 4இல் குரு பகவான் இருப்பது ஒரு வகை நன்மையே. சில பிணக்குகள் இருந்தாலும் மேஷராசிக்கு நினைத்த காரியங்கள் வெற்றி. கடகராசியில் உச்சம் பெறுவதால் வீடு, மனை, வாகனம் யோகம். தாயாருக்கு பெருத்த யோகம். தாயார் மூலமாக சொத்துக்கள் வந்து சேரும். மேலும் புதியதாக வாகனங்கள் சேர்க்கை ஏற்படும். தங்க நகைகள் சேரும். கல்வியில் உயர் முன்னேற்றம் ஏற்படும். படிப்பில் குறைபாடு இருந்தால் அவைகள் நீங்கி உயர்கல்வியை தாராளமாக தொடரலாம். மேலும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்கின்றவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆதித்யாம் அம்பிகாம் விஷ்ணும் கணநாதம் மகேஸ்வரம் பஞ்சதெய்வான் ஸ்மரத் நித்தியம் சர்வபீஷ்டார்த்த சித்தை. ரிஷபராசி நேயர்களுக்காக சோழி பிரசன்ன முறையில் குரு பெயர்ச்சி பலன்களை பார்த்து எடுத்த லக்னம் சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் தேவகுருவும் அசுர குரு என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் 11ஆம் பாவத்தில் நிற்பது மிகப்பெரிய தனலாபத்தை ஏற்படுத்தும். தன சேர்க்கை, ப்ரமோஷன், ஊதிய உயர்வு. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு திடீரென்று ப்ரமோஷன் கிடைக்கும். பல வகையான ஆதாயங்கள் ஏற்படும். மூத்த சகோதரர்களால் இருக்கக்கூடிய செல்வ நிலை பராமரிக்கப்படும். இளைய சகோதரனுக்கும் மூத்த சகோதரனுக்கும் ஒரு பாச பிணைப்பு ஏற்படும். மேலும் எதை தொட்டாலும் லாபம் என்கிற அமைப்பில் இந்த தேவ பிரசன்னம் வந்துள்ளது. ரிஷபராசி நேயர்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்றால் மிகையாகாது. ஆதித்யாம் அம்பிகாம் விஷ்ணும் கணநாதம் மகேஸ்வரம் பஞ்சதெய்வான் ஸ்மரத் நித்தியம் சர்வபீஷ்டார்த்த சித்தை. மிதுன ராசி நேயருக்கான குரு பெயர்ச்சி பலாபலன்கள். உங்களுக்காக எடுத்த லக்கினம் கன்னியா லக்கினம். மிதுன ராசிக்கு ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் இடப்பெயர்ச்சி ஆகப் போகின்றார். தங்களுடைய வருமானம் பெருகும். செல்வ நிலை மேம்படும். தங்களுடைய வாக்கிற்கு அதீத பலம் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு உயர் அதிகாரிகள் நன்மதிப்பை தருவார்கள். குடும்பத்தில் உங்கள் வாக்கிற்கு அதீதமான செல்வாக்கு உயரும். தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் குரு பகவான் வருவதால் வருமானம் நாலா வகையில் இருந்தும் வந்து கொண்டே இருக்கும். சிறு சிறு தொழில்கள் மூலம் வருமானம் பெருகும். மற்றும் எழுதுதல், வங்கி, மேலாண்மை, நிதித்துறை போன்ற பொருளாதார உயர்வுகள் மென்மையான முறையில் மேம்பட்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம் என்றே உரைக்கலாம். ஆதித்யாம் அம்பிகாம் விஷ்ணும் கணநாதம் மகேஸ்வரம் பஞ்சதெய்வான் ஸ்மரத் நித்தியம் சர்வபீஷ்டார்த்த சித்தை. கடகராசி நேயர்களுக்காக சோழி பிரசன்ன எடுத்த லக்னம் ரிஷப லக்னம் வந்துள்ளது. ஏற்கனவே உங்களுக்கு விரயத்தில் இருந்த குரு பகவான் கடகத்திற்கு ஜென்ம குருவாக வருகின்றார். சோழி பிரசன்னமும் 3இல் குரு என்ற அமைப்பை காட்டுகின்றன. கவனம் தேவை. செயல்பாடுகள், நிதித்துறை, புதிய முதலீடுகள், உற்றார் உறவினர்கள் மத்தியில் சற்று கவனம் தேவை. அதீதமான புத்தி கூர்மையோடு நாம் செயல்பட்டால் சில வகையான பாதிப்புகளில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். தங்க நகை
மற்றும் வீட்டினுடைய பத்திரங்கள், குழந்தைகளுக்கு அதீதமான பண விரய செலவு ஏற்படும். மேலும் இவர்கள் ஜீவ சமாதிகளை அடிக்கடி சென்று தரிசித்து வந்தால் இவர்களுக்கு வாழ்க்கை வளமானதாக மாறும். ஆதித்யாம் அம்பிகாம் விஷ்ணு கணநாதம் மகேஸ்வரம் பஞ்சதெய்வான் ஸ்மரத் நித்தியம் சர்வபீஷ்டார்த்த சித்தை. சிம்ம ராசி நேயர்களுக்காக நாம் குரு பெயர்ச்சிக்கு சோழி பிரசன்ன லக்னம் எடுத்ததில் கடக லக்னம் அவர்களுக்கு கிடைத்துள்ளது. 2இல் குரு அமைப்பு காட்டுகின்றது. மேலும் இது ஜென்ம குருவாகவும் இருக்கின்றது. ஆகையால் மிகுந்த கவனம் தேவை. புதிய முதலீடுகள் தவிர்க்கப்பட வேண்டும். நீண்ட தூர பயணங்களை தள்ளி போடுவது சிறப்பு. குழந்தைகளின் உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் பத்திரங்கள் மற்றும் கஜானாவில் நாம் சேர்த்து வைக்கக்கூடிய பண விரயங்கள் ஏற்படும். பொருளாதார சிக்கனம் கடைபிடித்தால் நிலையான வாழ்க்கை இவர்களுக்கு நிம்மதியை தரும். ஆதித்யாம் அம்பிகாம் விஷ்ணும் கணநாதம் மகேஸ்வர் பஞ்சதெய்வான் ஸ்மரத் நித்தியம் சர்வபீஷ்டார்த்த சித்தை. கன்னி ராசி நேயர்களுக்காக நாம் சோழி பிரசன்னம் மூலமாக குரு பெயர்ச்சி பலன்களுக்கு லக்னம் எடுத்ததில் மேஷ லக்னம் வருகின்றது. மேஷ லக்னத்திற்கு நாளில் குரு வரப்போகின்றார். இது பல வகையான ஆதாயங்களை தரும். எதிலும் வெற்றி, உயர்கல்வி, புகழ், பதவிகள், பட்டங்கள் மற்றும் வெகுமானம், புதிய வாகனங்கள் இவையெல்லாம் ஏற்படும். ஆகையால் கன்னி ராசி நேயர்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் காலம் என்று சொன்னால் மிகையாகாது. ஏனென்றால் கன்னி ராசி நேயர்களுக்கு லாபத்தில் கோச்சார ரீதியாக குரு பகவான் வருவதால் மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும்.